வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு கசகசா, சோம்பு, ஒற்றைக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாத்தையும் அரைச்சி விட்டு முருங்கைக்காய் சுண்டல் குழம்பு ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாட்சாயணி விலாக் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் அதில் கொட்டி வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு மழன்னு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தேங்காய் எண்ணெய் வச்சு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை அதில் போட்டு வதக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச கடலையை எடுத்து தண்ணியோடு எடுத்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டி மீடியம் ஸ்லோவில் வச்சு ஸ்டவ்வை பொறுமையாக கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான முருங்கைக்காய் சுண்டல் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.